தண்ணீரில் மிதக்க விட்டாய், வராது வராது என்றீர்கள், வந்து விட்டது. தூத்துக்குடி மாநகரில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட ஆதிபராசக்தி நகர், மச்சாது நகர், கதிர்வேல் நகர், ரஹமத் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பல்வேறு வீடுகளில் குடியிருப்பவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தீபாவளி பண்டிகை எங்களால் இந்த ஆண்டு கொண்டாட முடியாத சூழ்நிலை அமைந்துவிட்டது. எங்கள் பகுதியில் மழைநீர் தேங்காது என்று தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. ஆனால் வராது வராது என்று கூறிவிட்டு மழைநீர் வந்துவிட்டது. வருடம் வருடம் மழையின் போது எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் என்றுதான் எங்கள் நிலைமை உள்ளது. இந்த ஆண்டு மழைநீர் தேங்காது என்று முழு நம்பிக்கையுடன் இருந்தோம். ஆனால் மழை நீரில் தான் நாங்கள் தற்போது குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மழைநீர் துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. அதுபோல் தேங்கி கிடக்கும் மழை நீரில் பல்வேறு வகையான பூச்சிகள் உள்ளது. இதனால் தேங்கியுள்ள மழை நீரில் கூட நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. ஆகையால் உடனடியாக தேங்கியுள்ள பகுதிகளில் உள்ள மழை நீரை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மோட்டார் மூலம் தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் மழைநீர் தேங்கும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். மழைநீர் தொடர்ந்து தேங்குமா அல்லது நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.